இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சீனா மலேசியா உறவை வலுப்படுத்த ஒரு வாய்ப்பு. கடந்த 50 ஆண்டுகளாக சீனாவிற்கும் மலேசியாவிற்கும் இடையே உள்ள நெருங்கிய உறவை மேலும் வலுப்படுத்தும் ஒரு வாய்ப்பாக சீன பிரதமர் லீ கியாங்கின் மலேசியா பயணம் அமைந்துள்ளது. மலேசியா சீனாவின் ராஜதந்திர உறவுகளில் இருந்து வர்த்தகம் மற்றும் முதலீட்டில் பொருளாதார தொடர்புக்கு விரிவடைந்துள்ளதாக மலேசிய பசிபிக் ஆய்வு மையத்தின் முதன்மை ஆலோசகர் டாக்டர் ஹோ ஐ ஜெயின் தெரிவித்துள்ளார். சீனா மலேசியாவின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாகவும் தென்கிழக்கு ஆசியாவில் மலேசியா தொடர்ந்து மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாகவும் இருப்பதாக மலேசியா சீனா சபா நட்பு சங்கம் MCFAS தலைவருமான டாக்டர் ஹோ என் சாய் தெரிவித்தார். டீசல் உதவித்தொகை கிடைக்காத பள்ளி பேருந்து நடத்துனர்களும் நிறுவனங்களும் மேல்முறையீடு செய்யலாம். இலக்கிடப்பட்ட டீசல் உதவித்தொகை அமல்படுத்தப்பட்டதை தொடர்ந்து உதவித்தொகை கிடைக்காத பள்ளி பேருந்து நடத்துனர்களும் நிறுவனங்களும் மேல்முறையீடு செய்யலாம். அதற்கு அவர்கள் தகுதி பெற்றிருந்தால் அவர்கள் விண்ணப்பம் பரிசீலிக்கப்படும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். தகுதி உள்ள இலக்கிடப்பட்ட அனைத்து குழுவினரும் அந்த உதவியை பெறுவதை அரசாங்கம் உறுதி செய்யவிருப்பதாக அவர் மேலும் கூறினார். உதவித்தொகை பெற்று கட்டணத்தை உயர்த்தும் பள்ளி பேருந்து நடத்துனர்களின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று நிதி அமைச்சருமான அன்வார் மீண்டும் எச்சரித்துள்ளார். இதனிடையே நாட்டில் டீசல் மோசடி மற்றும் கடத்தல் நடவடிக்கைகளை வெற்றிகரமாக தடுத்த பின்னர் மடானி அரசாங்கம் இலக்கிடப்பட்ட உதவித்தொகையை அமல்படுத்துவது சரியான நடவடிக்கை ஆகும் என ஃபாமி பட்சில் தெரிவித்தார். டீசல் உதவித்தொகை அண்மையில்தான் அமல்படுத்தப்பட்டாலும் தொடர்ந்து நல்ல தாக்கத்தை காட்டுவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் எல்லைப் பகுதியில் குறிப்பாக கிளந்தான் மற்றும் பெர்லிஸில் அமலாக்க தரப்பின் கண்காணிப்பின்படி எரிபொருள் கடத்தல் நடவடிக்கைகள் தொடர்ந்து குறைந்து வருவதாக ஃபாமி பட்சில் முன்னதாக கூறியிருந்தார். பெரிய திட்டங்களை மேற்கொள்ளும் கூட்டுறவு கழகங்களுக்கு 8,59,00,000 ரிங்கிட்டை SKM வழங்கியுள்ளது. பெரிய அளவிலான திட்டங்களை மேற்கொள்ளும் கூட்டுறவு கழகங்களுக்கு இவ்வாண்டு ஏப்ரல் மாதம் வரை மலேசிய கூட்டுறவு ஆணையம் 8,59,00,000 ரிங்கிட்டை TMP எனப்படும் சுழல்முறை மூலதன நிதி உதவியாக வழங்கியுள்ளது. இத்திட்டம் நிதி உதவியை ஏற்படுத்துவதை எளிதாக்குவதோடு இன்னும் அதிகமானோர் தொழில் முனைவோர் துறையில் ஈடுபடுவதை ஊக்குவிக்க உருவாக்கப்பட்டது என்று தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டாக்டர் ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். மேம்பாட்டு திட்டங்களை அமல்படுத்தும் பொருட்டு நிதி வழங்குவதில் கூட்டுறவு கழகங்களுக்கு நிதி உதவுவதை நோக்கமாக கொண்டு 1957 ஆண்டு நிதி நிகழ்ச்சி சட்டத்தின் கீழ் TMP SKM வழியான நிதி சேவைகள் 1985 ஆண்டு உருவாக்கப்பட்டன. அதே வேளையில் கூட்டுறவு கழகங்களில் உறுப்பினர்களின் நலனுக்காக இந்திய கூட்டுறவு காங்கிரஸ் ஒன்றை உருவாக்க தங்கள் தரப்பு திட்டமிட்டுள்ளதாகவும் ரமணன் தெரிவித்தார். சில கலந்துரையாடல்களுக்கு பின்னர் இந்திய கூட்டுறவு காங்கிரஸ் உருவாக்கப்படும் தேதி அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நீருக்காக சுட்டெரிக்கும் வெயிலில் காத்திருக்கும் தெற்கு காசா பாலஸ்தீனர்கள். தெற்கு காசா பாலஸ்தீனர்கள் கான் யோனேஸில் உள்ள லாரிகளில் இருந்து நீரை கொண்டு செல்ல சுட்டெரிக்கும் வெயிலில் வரிசையில் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அங்குள்ள பல்லாயிரக்கணக்கான மக்கள் நெகிழி முகாம்களில் வசித்து வரும் நிலையில் தற்போது மோசமான வெப்பம், நீர் பற்றாக்குறை, தேவையான பொருட்கள் விநியோகிக்க பற்றாக்குறை போன்ற பிரச்சனைகளால் மேலும் சிரமத்தை எதிர்நோக்கி வருகின்றனர். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் போர் தொடங்கியதில் இருந்து சுமார் 80 விழுக்காடு காசா மக்கள் தங்களின் வீடுகளை விட்டு வெளியேறிவிட்டனர். காசாவின் பல்வேறு பகுதிகளில் இஸ்ரேலிய ராணுவத்தின் தாக்குதல்களால் லட்சக்கணக்கானோர் பலமுறை இடம்பெயர்ந்துள்ளனர். குறிப்பாக ராபாவை கடக்கும் பகுதி மூடப்பட்ட பிறகு சிறிய அளவிலான உதவிகளை மக்களை சென்றடைவதால் அடிப்படை உணவு மற்றும் பொருட்களை வாங்குவதற்கும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. மனிதாபிமானம் மோசமடைந்த நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கான எதிர்பார்ப்புகளும் குறைந்துள்ளன. காசாவில் ஹமாஸுக்கு எதிரான இஸ்ரேலின் போரில் 37,100க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளனர். அவர்களின் பல்லாயிரக்கணக்கானோர் சிறுவர்களும் பெண்களும் ஆவர். தேசிய தொழிலாளர் தரத்தை நிலைநிறுத்துவதற்கான அரசாங்கத்தின் உறுதியை மலேசியா நிரூபித்துள்ளது. அனைத்துலக தொழிலாளர் தரநிலைகளுக்கு ஏற்ப தேசிய தொழிலாளர் தரத்தை நிலைநிறுத்துவதற்கான அரசாங்கத்தின் உறுதியை அண்மையில் சுவிட்சர்லாந்து ஜெனீவாவில் நடைபெற்ற 112வது அனைத்துலக தொழிலாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட மலேசியா நிரூபித்துள்ளது. இதர ஆசியான் நாடுகளை சேர்ந்த மனிதவள அமைச்சை சேர்ந்த தரப்புடன் சில சந்திப்புகளை நடத்தியதோடு வேலைவாய்ப்பு துறை தொடர்பான பல்வேறு அம்சங்களுக்கும்
மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் குரல் எழுப்பியுள்ளார். உலக பொருளாதார மன்றத்தின் செயலகத்துடன் அனைத்துலக தொழிற்சங்க கூட்டமைப்பு மற்றும் முதலாளிகளின் அனைத்துலக அமைப்பு போன்றவற்றின் அனைத்துலக முத்தரப்புகளின் மிக உயர்ந்த பிரதிநிதிகளுடனும் நிபுணர்களுடனும் பொருளாதாரம் மற்றும் தொழிலாளர் தரநிலை துறையில் ஒரு சந்திப்பையும் அவர் நடத்தியதாக சுகாதார அமைச்சு நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. வட்டார தலைவர்கள் நாட்டின் எல்லை பகுதிகளுக்கு அப்பாற்பட்ட விவகாரங்களை கலந்துரையாடவும் தொழிலாளர் பிரச்சினைகள் மற்றும் திறன் மேம்பாட்டு அம்சங்களில் ஒத்துழைப்பை ஏற்படுத்துவதற்கான கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளும் ஒரு வாய்ப்பாகவும் இந்த மாநாடு அமைந்துள்ளது. இதனிடையே வட்டார ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் தொழிலாளர்கள் நலனை பாதுகாப்பதை உறுதி செய்யவும் பிலிப்பைன்ஸ் மற்றும் நேபாளத்தை சேர்ந்த மனிதவள அமைச்சர்களுடன் ஸ்டீவன் சிம் இருவழி சந்திப்பையும் நடத்தினார். ஜொகூரில் உள்ள 22 நிறுவனங்களுக்கு எழுத்துப்பூர்வ அறிவிக்கை வெளியீடு. இலக்கிடப்பட்ட டீசல் உதவித்தொகை அமலாக்கத்தை தொடர்ந்து விலை மற்றும் சேவை கட்டணங்களில் லாபம் ஈட்டும் அம்சம் எதுவும் இல்லை என்பதை உறுதி செய்ய ஜொகூரில் உள்ள 22 நிறுவனங்களுக்கு எழுத்துப்பூர்வ அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இம்மாதம் 8ஆம் தேதி முதல் செயல்படுத்தப்பட்ட ஓப்ஸ் கிசான் 2.2 மூலம் பெறப்பட்ட ஆய்வுகள் மற்றும் புகார்தாரர்களின் அடிப்படையில் அறிவிக்கை வெளியிடப்பட்டதாக ஜொகூர் மாநில உள்நாட்டு வாணிப மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் இயக்குநர் லிலிஸ் சன்லாண்டோ தெரிவித்தார். SKDS எனப்படும் உதவித்தொகை வழங்கப்பட்ட டீசல் கட்டுப்பாட்டு திட்ட அமலாக்கத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களுக்கு மொத்தம் 20 அறிவிக்கைகள் வழங்கப்பட்டதாக அவர் கூறினார். ஞாயிற்றுக்கிழமை ஜொகூர் பாரு சந்தையில் விலை கண்காணிப்பு திட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் அவர் இத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார்.